திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்படுகின்றது ஈரானின் போர்க்கப்பல். ஜனாதிபதி அன்ரோவின் மனிதாபிமானம். வெளிநாடுகளில் தவிக்கும் இலங்கையர்களை உடனடியாக தேடி கண்டறியுங்கள், அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுர அதிரடி உத்தரவு. ஈரானின் புதிய உச்ச தலைவரை நான் மட்டுமே தீர்மானிப்பேன், டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. இறுதிக்கட்ட போரில் மஹிந்த ராஜபக்ச மனைவியிடம் கையளிக்கப்பட்ட பிள்ளைகள் எங்கே? சீரிய ஸ்ரீதரன் எம்பி அரசாங்கத்திடம் கோரிக்கை. அனுர அரசின் தீர்மானத்தை வரவேற்ற நாமல் ராஜபக்ச. கெகல்பத்ர பத்மேவை மேலும் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. நீளும் விசாரணை, சிக்க உள்ள புள்ளிகள். ஒவ்வொரு மணத்தியாலத்துக்கு ஒரு முறை தாக்குதல் நடத்தும் அமெரிக்கா. செய்திகளை தொடர்ச்சியாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஈரானிய போர்க்கப்பல் இலங்கை கடல் எல்லையில் வரும் விடயம் சர்வதேசத்தை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. இலங்கையின் கடல் எல்லைக்கு அருகில் நங்கூரமிடப்பட்டுள்ள ஐரிஸ் புசேஹெரின் என்ற ஈரானிய கப்பலில் பயணித்தவர்களில் மீட்கப்படாத ஏனையவர்களும் உரிய நடைமுறைகளை பின்பற்றி துறைமுகத்துக்கு அழைத்து வரப்படுவதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கொமாண்டர் புத்திக சம்பத் சற்று முன் தெரிவித்துள்ளார். குறித்த கப்பலில் இருந்து 208 பேர் கொழும்பு துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டதோடு அதன்பின் வெலிசரை கடற்படை தளத்துக்கு அழைத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகம் வணிக ரீதியாக முக்கியமான என்ற காரணத்தால் பாதுகாப்பு காரணங்களுக்காக கப்பலை இலங்கையின் வடகிழக்கில் உள்ள திருகோணமலை துறைமுகத்திற்கு இலங்கை கடற்படை கொண்டு செல்வதாக தெரிய வந்துள்ளது. குறித்த கப்பலின் இயந்திர கோளாறு காரணமாகவே நடுக்கடலில் தவித்ததாகவும் ஈரானின் ஐரிஸ் டெனா போர்க்கப்பல் கடந்த மார்ச் 4ஆம் தேதி தாக்கப்பட்டதால் இந்த கப்பலும் இலக்காக கூடும் என்ற அச்சத்தில் குறித்த மீட்பு நடவடிக்கை இலங்கையால் எடுக்கப்பட்டதாகவும் இந்திய செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஐரிஸ் புசேஹெரின் கப்பலில் இருந்து 53 அதிகாரிகள், 84 பயிற்சி அதிகாரிகள், 48 மூத்த மாலுமிகள் மற்றும் 23 மாலுமிகள் என மொத்தம் 208 வீரர்களை இலங்கை கடற்படை பத்திரமாக இப்பொழுது மீட்டுள்ளது. தற்போதைய நெருக்கடி சூழ்நிலையில் வெளிநாடுகளில் வேலை செய்யும் இலங்கை தொழிலாளர்களும் இலங்கைக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளும் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகளை தீர்க்க வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு என்பனவற்றின் வழிகாட்டலின் கீழ் முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி அதிக கவனம் செலுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று மத்திய கிழக்கின் யுத்த சூழல் நிலவும் பகுதிகளில் உள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளிநாட்டில் பணிபுரியும் ஊழியர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன்புரி நடவடிக்கைகள் குறித்தும் எதிர்கால செயற்பாடுகள் குறித்தும் ஆராயும் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கும் எந்த ஒரு இலங்கையருக்கும் பாரிய பாதிப்புகள் ஏற்படவில்லை என்றும் தூதரகங்களின் உதவியை நாடுபவர்களுக்கு தேவையான வசதிகள் அளிப்பதற்கு தேவையான நிதி அந்தந்த தூதரகங்களுக்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக நோக்கிலும் சுற்றுலாவுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று நாடு திரும்ப முடியாமல் சிக்கியுள்ள இலங்கையர்கள் குறித்து கண்டறிந்து அவர்களை மீண்டும் அழைத்து வர தேவையான வசதிகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதோடு தற்போது விமான சேவைகள் படிப்படியாக வழமைக்கு திரும்பி வருவதால் எந்தவித தடையுமின்றி தேவையான வசதிகளை வழங்க முடியும் என ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அதிகாரிகள் அனுரவிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஈரான் மீதான தாக்குதலில் ஈரானின் உச்சத்தலைவர் கமேனி கொல்லப்பட்டதை அடுத்த புதிய உச்சத்தலைவரை நான் தான் தீர்மானிப்பேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக தெரிவித்துள்ளார். அயதுல்லா கொல்லப்பட்டதை அடுத்து அவரின் மகனான 56 வயதுடைய மொஜ்தபா கமேனியை புதிய உச்சத்தலைவராக நியமிக்க ஈரான் தயாராகி வரும் நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் இந்த அதிரடி கருத்தை தெரிவித்துள்ளதோடு வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதனால் தான் அவரை பதவியில் இருந்து தூக்கினேன். தற்போது தற்காலிகமாக டெல்சி டோட்ரிக்ஸ் பணியாற்றுகிறார். என்னுடன் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதற்கமைய ஈரானின் உச்ச தலைவர் யாராக இருக்க வேண்டும் என்பதை நான் தான் தீர்மானிப்பேன் என டொனால்ட் ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார். யுத்தம் முடிந்து 2009ஆம் ஆண்டு பகுதியில் பல குழந்தைகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவியிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அத்தனை குழந்தைகளுக்கும் என்ன நடந்தது என நாடாளுமன்றில் நேற்றைய தினம் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய கிழக்கில் நடக்கும் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றும் மஹிந்த தெரிவித்த கருத்துக்களும் பலராலும் இப்பொழுது விமர்சிக்கப்படுகின்றது. இன்று சர்வதேசத்தில் படுகொலை செய்யப்படுபவர்கள் குறித்து நாங்கள் கதைக்கின்றோம். இதேபோல்தான் அப்போது செஞ்சோலையில் பெண் குழந்தைகள் விமான தாக்குதல் மூலம் மோசமாக கொல்லப்பட்டார்கள். இதுவரை அவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை. முல்லைத்தீவிலும் வவுனியாவிலும் போராளிகளை சரணடைய வைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இன்று வரை நீதி இல்லை. தமிழீழ விடுதலை புலிகளை சேர்ந்த பலர் அன்று சரணடைந்தார்கள். ஆனால் இதுவரை அவர்களுக்கு என்ன நடந்தது என தெரியவில்லை. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் மகன் பாலச்சந்திரன் சரணடைந்த போது குழந்தை என்றும் பார்க்காமல் பிஸ்கெட் கொடுத்து படுகொலை செய்தார்கள். ஊடகவியலாளரான இசைப்பிரியா சரணடைந்த போது அவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட
தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். ஆகவே வடக்கிலும் கிழக்கிலும் நாட்டில் யுத்தத்தின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பெற்றுத்தர இந்த அரசாங்கம் இனியாவது முன்வர வேண்டும் என்றும் ஸ்ரீதரன் எம்பி நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கூறுநகரில் பக்தர்களுடன் வெளிக்கிட்ட படகு ஒன்று சென்ற சிறிது நிமிடத்திலேயே தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளாகியதில் பயணித்த சிறுவர்கள், பெண்கள் உட்பட பலர் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் இடம்பெறவுள்ள பாலைதீவு அந்தோணியார் ஆலய திருவிழாவுக்காக குறித்த படகானது புறப்பட்டு சென்ற வேளை விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு விபத்தில் 3 கரைக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் ஒருவர் இறந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனையவர்களை மீட்கும் பணியில் கடல் தொழிலாளர்கள், படகோட்டிகள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் கடற்படை கப்பல் ஐரிஸ் புசியர் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்து திருகோணமலை துறைமுகத்தில் தரிப்பதற்கு அனுமதி வழங்கிய ஜனாதிபதியின் தீர்மானத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வரவேற்றுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் மனிதாபிமான அடிப்படையில் கப்பலில் இருந்த 208 கடற்படை வீரர்களை கொழும்புக்கு கொண்டுவர அனுமதி வழங்கியது. பிராந்தியத்தில் நிலவி வரும் மோதல் சூழ்நிலையில் இலங்கை தன்னுடைய நடுநிலை கொள்கையை பேணுவது மிகவும் முக்கியமானது என்பதை குறித்த இந்த முடிவு வெளிப்படுத்துகின்றது என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சர்வதேச சட்டத்தின் கீழ் இலங்கை மேற்கொள்ள வேண்டிய கடமைகளை மதிப்பதுடன் தேவையான சந்தர்ப்பங்களில் மனிதாபிமான உதவிகளை வழங்குவது அவசியம் என்றும் இவர் தெரிவித்துள்ளார். மோதலில் ஈடுபட்டுள்ள சகல தரப்புகளுக்கும் இடையில் உரையாடலை ஊக்குவித்து வளைகுடா பிராந்தியத்திலும் உலகளாவிய அளவிலும் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை நிலைநிறுத்த இலங்கை அரசு தொடர்ந்து முயற்சிக்கும் என்றும் நாமல் ராஜபக்ச நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அத்தோடு இந்திய பெருங்கடலில் கடல் பாதுகாப்பையும் பாதுகாப்பு ஒத்துழைப்பையும் உறுதி செய்ய இந்தியா உள்ளிட்ட பிராந்திய கூட்டாளிகளுடன் இலங்கை அரசு நெருங்கிய ஒத்துழைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் நாமல் ராஜபக்ச இதன்போது வலியுறுத்தியுள்ளார். கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபர்களுக்கு ஆதரவளித்ததாக கருதப்படும் கெகல்பத்ர பத்மே சிறையில் இருக்கும் நிலையில் மேலும் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க எஸ் போதரகம குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுமதியை வழங்கியுள்ளார். பாதாள உலகக்குழு உறுப்பினர் கெகல்பத்ர பத்மே ஏற்கனவே 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் மேலும் 90 நாட்களுக்கு அவரை தடுத்து வைத்து விசாரிக்க பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைத்துள்ளது என குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்வைத்துள்ள சமர்ப்பணங்களை ஏற்று நீதவான் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். குறித்த கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இன்னும் நிறைவடையவில்லை என்றும் சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளதால் தடுத்து வைப்பதற்கான அனுமதியை வழங்குமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திடம் கோரியிருந்தது. இதனை கருத்தில் கொண்ட நீதிமன்றம் சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதியை வழங்கியுள்ளது. அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலேவை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுத்து வைத்திருப்பதை சவாலுக்கு உட்படுத்தி உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதில் பாதுகாப்பு அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், போலீஸ் மா அதிபர் உள்ளிட்டோரும் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் மனுவின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்பு சட்டம் நாட்டின் ஒற்றுமை மற்றும் பௌதீக ஒருமைப்பாட்டை பாதிக்கும் செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு அல்லது அரசியலமைப்பின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை சட்டவிரோதமாக கவிழ்க்க நேரடியாக அல்லது மறைமுகமாக ஆதரவு வழங்கியவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என குறித்த மனுவில் உள்ளது. ஆனால் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே மீது இத்தகைய குற்றச்சாட்டுகள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சலேவுக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு குறித்து அவரது குடும்ப உறுப்பினர்கள் இப்பொழுது கடும் அச்சம் வெளியிட்டுள்ளனர். அவரது உணவில் விஷம் கலந்து அவரை கொலை செய்ய முயற்சி இடம்பெறலாம் என குடும்பத்தினர் அச்சம் தெரிவித்துள்ளதோடு வீட்டிலிருந்து சமைத்த உணவை அவருக்கு வழங்க அனுமதிக்குமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரை குற்றப்புலனாய்வு திணைக்கள வளாகத்துக்கு வெளியே அழைத்து சென்று அவரது உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படலாம் என்றும் அவரது சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் வாதிட்டுள்ளனர். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒருமுறை ஈரானின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை அமைப்புகளை குறிவைத்து அமெரிக்கா படைகள் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக தெரிவித்துள்ளார். உடனடியாக ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடையுமாறு ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை மற்றும் போலீசாரை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவுறுத்தியுள்ளதோடு அவ்வாறு செய்தால் அவர்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கப்படும் என்றும் இல்லையென்றால் அவர்கள் நிச்சயம் மரணத்தை சந்திக்க நேரிடும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். தமது நாடு தற்போது போரின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவ தளபதியும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.